கோபம், குணம், தன்மை இது எல்லாம் ஒரு இடத்துல இருக்குன்னா, அது நீங்க தான் தனுசு ராசிக்காரர்களே. உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதத்துல கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா, வருடக்கோள்கள் அப்படிங்கிற சனி பகவான் 4ல, குரு பகவான் 7ல, ராகுவும் கேதுவும் 3லயும் 9லயும் இருக்காங்க. இந்த மாதம் என்ன நெகட்டிவ் நடந்தாலும் சரிங்க, உங்களுக்கு உங்களோட புத்திசாலித்தனம், ஆற்றல் இது எல்லாம் ஒண்ணா வேலை செஞ்சு, அதையெல்லாம் சமாளிக்கிற தன்மை, தைரியம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 5 குடைவன், 9 குடைவன். சூரியன், செவ்வாய் 2 பேரும் உங்க ராசியில இருக்காங்க. அவங்கள உங்க ராசி அதிபதி குரு 7ல நின்னு சப்தம பார்வையா பார்க்குறாரு. அப்போ எல்லாமே பாசிட்டிவான நிலை தான். தைரியம், அதிர்ஷ்டம் இது எல்லாமே கை கொடுக்குற நேரம். 4ல் இருக்கிற சனி தான் அப்பப்போ இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பாருங்க. என்னடா கொஞ்சம் எடுத்த காரியம்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது, கையில் பணம் காசு இருக்க மாட்டேங்குது, எவ்வளோ வந்தாலும் சரியாக போகுது, நிம்மதி இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் டெம்பரவரி தான். அதாவது ஜூனுக்கு மேலே குரு பகவான் கடகத்துக்கு வராரு இல்லைங்களா, அங்கே வந்தாருன்னா 9ஆம் அதாவது சனியை பார்ப்பாருங்க. அப்போ அதாவது சனியோட கெடுபலங்கள் இன்னுமே குறைஞ்சிரும் உங்களுக்கு. 9ல் இருக்கிற கேது உங்களை ஆன்மீகத்தை நோக்கி ஓட வைப்பாரு. சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வைப்பாரு. புதிய விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தமான புதிய விஷயங்களை உங்களை தெரிஞ்சுக்க வைப்பாரு. இந்த டைம்ல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அவசியமா, ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதை தவறாம செய்யுங்க. ஏன்னா 5, 9 2 அதிபதிகளும் உங்க ராசியில உட்கார்ந்துருக்காங்க. கேது இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு. அதனால குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க நண்பர்களே. சின்ன வயசுக்காரங்க, அதாவது காதல் இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. 40 வயசு 45 தாண்டினவங்களுக்கு வீடு, நிலம் இதெல்லாம் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தால் அதிலெல்லாம் இறங்கலாம் நீங்கள். நல்ல விலை தான் இப்போ கோச்சாரத்தில் இருக்குது. பிறந்த ஜாதகத்தை ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலெல்லாம் இறங்கலாம். வெற்றி நிச்சயம்.